சின்னதாக தான் இருக்கும் செதில். இதில் இந்த பல்லு இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பாருங்கள். இந்த இடத்துல பிடிச்சி இழுத்தீங்கன்னா உள்ள குடலோடு சேர்ந்து இந்த இது வந்து மாதிரி நிறைய கடைகளில் க்ளீன் பண்ண மாட்டாங்க. 2 சைடும் கட் பண்ணியாச்சு. ஊலி மீனை க்ளீன் பண்ணிடலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பிஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் உங்கள் பீட்டர். இன்றைக்கி ஒரு தாட் ஃபார் த டே. நம்ம யாராவது நம்ம பிள்ளைகளுக்கு மீனை கேட்டாங்கன்னா பாம்பை கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய கடவுளும் நம்மளுக்கு நம்ம என்ன கேட்குறோமோ, நம்ம என்ன வேண்டிக் கொள்கிறோமோ அது வந்து நம்மளுக்கு நல்லதாக இருக்கும்னு அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது கட்டாயம் நம்மளுக்கு கொடுப்பார். இன்றைக்கி நம்ம கண்டென்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, குக்கிங் கிடையாது. ஈஸியாக ஒரு ஊலி மீனை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்ப்போம். ஊலி மீன் கேரளாவில் வந்து இதை வந்து ஷிலாவு அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த மீன். பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மீன் இல்லை, மீடியம் சைஸ் மீன். ஒரு மீன் வந்து ஒரு 300 to 400 கிராம் இருக்கிற மாதிரி வெயிட்டு. இந்த மீனில் வந்து இந்த செதில் வந்து நிறையா இருக்காது, ஆனால் இருக்கும். செதில் எடுக்கணும், அது போக இந்த ஃபின்ஸ்லாம் எடுக்கணும். பல் இந்த இடத்த கட் பண்ண வேண்டியது இருக்கும். உள்ள குடல் இவ்வளோ தான் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். சிம்பிள் தான். ஒரு கத்திரிக்கோல், இதே மாதிரி நம்ம போன மத்தி மீன் க்ளீன் பண்ணும்போது இருந்த மாதிரி இந்த ஒரு கத்திரிக்கோல் இருந்துச்சுன்னா ஈஸியாக பண்ணிடலாம். அது போக ஒரு கத்தியும் வேணும் நம்மளுக்கு. ஷார்ப்பான கத்தி இருந்துச்சுன்னா ஈஸியாக பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கத்திரிக்கோலையே வச்சுட்டு இங்கேருந்து இந்த சைட்லேருந்து எல்லா செதிலையும் அப்படியே எடுத்துடலாம். பார்த்தீங்களா, சின்னதாக தான் இருக்கும் செதில். இதில் நம்ம சாலை மீன்லலாம் செதில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நல்லா எடுத்துருங்க. அதே மாதிரி அந்த சைடும் இந்த வால்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மேலேயும் இருக்கும், இந்த இடம் பார்த்தீங்களா, இந்த இடத்துலையும் இருக்கும். இந்த இடம் அதே மாதிரி இந்த கீழேயும் இருக்கும். நிறைய பேர் கீழே மறந்துடுவாங்க, அந்த கீழேயும் எடுக்கணும். இந்த சைடு பாருங்கள், சின்ன செதில் தான். இப்போ அதே கத்திரிக்கோலை வச்சுட்டு நம்ம இந்த வால் பார்த்திங்கன்னா வாலை வந்து கட் பண்ணணும். வாலை கட் பண்ணிவிட்டு இந்த சைடில் உள்ளது மேலே உள்ள 2 இருக்கும், அதையும் கட் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழேயும் இருக்கும், கீழே உள்ளதும் கட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உள்ளது கட் பண்ணிவிட்டு இந்த வாய் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு கொஞ்சம் கேப். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த பல் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடம் ஃபுல்லாக கட் பண்ணிடணும். இந்த இடம் ஃபுல்லாக நம்மளுக்கு தேவையில்லை. இப்படி கத்திரிக்கோல் வச்சு இப்படி கட் பண்ணி வாய் வந்துடும். அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் இந்த குடலை எடுக்கிறதுக்கு இந்த இடத்துலேருந்து இப்படி வரும். இது பண்ணிவிட்டு இந்த செதில் இந்த இது இருக்குல்ல, இது அப்படியே எடுத்தோன்னா கையோடு வந்துடும். இதே மாதிரி இந்த சைடும் பிடிச்சி எப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். இதுதான் பூ சொல்லுவாங்க. இந்த பூவை இந்த இடத்துல நல்லா பாருங்கள், இந்த இடத்துல பிடிச்சி அப்படி ஒரு இழுத்திங்கன்னா உள்ள குடலோடு சேர்ந்து இந்த இது வந்துடும். இதை நம்ம தூர போட்டுருவோம். இந்த ஊலி மீனில் மட்டும் பார்த்திங்கன்னா நடுவில் இது வந்து இந்த இதுன்னு நினைக்கிறேன். அதனால் இது வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். இதை வந்து நம்ம எடுக்கணும். இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் இந்த வயிற்று பகுதியில் லைட்டாக இப்படி நம்ம கட் பண்ணிவிட்டு கத்திரிக்கோல் வச்சு, அதுக்கப்புறம் இந்த இது பார்த்திங்களா, இந்த இது கட்டாயம் எடுக்கணும். நம்ம கடையில் வாங்கும்போது நிறைய இதில் இதை எடுக்க மாட்டாங்க, ஆனால் இது வந்து அதிலே இருக்கும். இது நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துட்டா முடிஞ்சுது. அவ்வளோதான், க்ளீன் பண்ணியாச்சு. இனிமேல் இதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம பீஸை போடணும். அவ்வளோதான். நான் இன்னொரு மீனையும் நான் கட் பண்ணி காட்டுறேன். இந்த மீன்லேயும் நம்ம கீழேருந்து செதில் எடுக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் இருக்கும், இப்படி சொன்னீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். இந்த மேலேயும் கட்டாயம் எடுக்கணும். வால் பக்கத்தில் மேலே, அதே மாதிரி வால்லேருந்து இந்த சைடு கீழேயும் மறந்துடக்கூடாது. இந்த இடத்துலையும் இந்த வயிற்று பகுதியிலையும் வால் பக்கத்தில் இருக்கிற கீழே இதுலேயும் சின்ன செதில் இருக்கும். இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வாலை கட் பண்ணிடுவோம். மேலே உள்ள அந்த ஃபின், இது சைடில் உள்ளது, அதே மாதிரி இந்த சைடில் உள்ளது, கீழே 2 இருக்கும், அதையும் கட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம பல்லு பார்த்துக்கோங்க. இந்த கண் பக்கத்தில் கட் பண்ணிடலாம். ஒவ்வொருத்தையும் நம்ம இப்படி திறந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த கண் பக்கத்தில் அப்படியே இதில் வச்சு கட் பண்ணிடலாம். நம்ம இந்த இடத்துல வயிற்றில் ஒரு ஓட்டை அடிச்சு வெட்டிட்டு இந்த இடத்துலையும் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த
செதில் எடுக்கணும். சைடில் உள்ள இதை எடுக்கணும். லைட்டாக தூக்கி விடுங்க. இப்படி தூக்கி விட்டுட்டு இந்த இடத்து இதை மட்டும் பிடிங்க. பிடிச்சிட்டு இப்படி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் இந்த இடத்த மட்டும் தனியாக பிடிங்க. பிடிச்சி இப்படி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சொன்ன இந்த பூ இதையும் இந்த இடத்துல இந்த ஸ்டார்டிங் இடத்துல இந்த இடத்துல பிடிச்சி ஒரு இழு இழுத்திங்கன்னா கடலோடு சேர்ந்து வந்துடும். இது தூர போட்டுருங்க. கடைசியாக நம்ம சொன்னது இந்த இந்த இது பார்த்தீங்களா, இது வந்து சொன்ன மாதிரி நிறைய கடைகளில் க்ளீன் பண்ண மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணும்போது இது வந்து நடுவில் இருக்கும். ஆனால் முதல்ல க்ளீன் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணும்போது. அதனால் இதை அப்படியே எடுங்க. இந்த வந்துடும். அப்படியே உள்ள இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம பாருங்க ஃபுல்லாக வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம தண்ணியில் கழுவி கட் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த அந்த 2 மீனையும் இந்த பாத்திரத்தில் நம்ம சேர்த்துருவோம். நல்லா தண்ணி ஊற்றுவோம். நிறைய தண்ணி. நடுவில் இந்த இது பார்த்திங்கன்னா லைட்டாக ரத்தம் இருக்கும். அதெல்லாம் நல்லா முதலே கழுவி எடுத்துருவோம். கட் பண்ணதுக்கப்புறம் கழுவுனா செதஞ்சு போயிடும் மீன். அதனால் இந்த நடுவில் அந்த எலும்பு இருக்குல்ல, எலும்பு பக்கத்தில் ரத்தம் இருக்கும். அதே மாதிரி இந்த மீன்லையும் இதில் பாருங்கள் க்ளீனாக தெரியுதா, இந்த ரத்தம் வந்து எப்படி இருக்குன்னு. இது வந்து நம்ம கழுவி எடுக்கணும் கட்டாயம். பாருங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி கட் பண்ணலாம், நம்ம கடையில் வாங்குற மாதிரி பீஸ் எப்படி கட் பண்ணலான்னு இப்போ பார்ப்போம். நம்ம ரொம்ப ஈஸியாக கட் பண்ணணும்னா இந்த கத்திரிக்கோல் வச்சு டக்குன்னு கட் பண்ணிடலாம். ஆனால் அப்படி கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா லைட்டாக செதையும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணும்போது கட்டுறோம் பார்த்தீங்களா, லைட்டாக செதஞ்ச மாதிரி இருக்கும். அதனால கத்திரிக்கோலை வச்சு ஈஸியாக கட் பண்ணலாம். இன்னொரு மெத்தடு, அதுவும் ஈஸியான மெத்தட் தான். இந்த மாதிரி கத்தியை வச்சுட்டு நம்ம எந்த இடத்துல கட் பண்ணணுமோ அந்த சைஸ்க்கு இப்படி ஒரு கீரல் போட்டுக்கலாம். இப்போ 2-3 கீரல், இங்கே ஒரு கீரல், 3 கீரல் போட்டு அப்படியே அந்த சைடு ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி அதே இடத்துல ஒரு கீரல் இங்கே நம்ம போட்டிருக்கோம். அப்போ இந்த அதுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று, இந்த சைடு. இப்போது நம்ம பாருங்கள் 3 இடத்துல கீரல் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் இருக்குது. இப்போ வந்து சதை வந்து நீட்டாக வந்திருக்கும். நம்ம உள்ள எலும்பை மட்டும் இப்போ ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்படி கட் பண்ணும்போது பாருங்கள் நம்ம கடையில் வாங்குற மாதிரியே பீஸ் சூப்பராக வந்திருக்கு. நம்ம முதல்ல கட் பண்ணது பாருங்கள், கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணும்போது அப்படி கொஞ்சம் செதஞ்ச மாதிரி அமுங்கி இருக்கும். இப்படி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம கடையில் வாங்குற மாதிரி சூப்பரான பீஸு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம எலும்பை மட்டும் இந்த கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணும்போது ஈஸியாக நல்ல பீஸாக வந்துடும். இந்த மீனையும் கட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு எங்கெங்கே கட் பண்ணணுங்கிறத மார்க் பண்ணிவிட்டு 3 துண்டா 4 துண்டா இல்லை நம்ம கொஞ்சம் பெருசாக வேணும்னாலும் பெருசாக கட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் சைடில் இப்போ நம்ம இங்கே கட் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த சைடு இங்கே இங்கே அதே மாதிரி இங்கே கட் பண்ணியாச்சு. இப்போ கத்திரிக்கோல் வச்சு சிம்பிளாக அப்படி கட் பண்ணால் அவ்வளோ. மீன் பார்த்திங்கன்னா பீஸும் நம்ம கடையிலேருந்து கட் பண்ணி வாங்கிட்டு வரும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி சூப்பரான பீஸில் மீன் நம்ம ஈஸியாக கட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம சாலை மீன் அந்த மாதிரினா நம்ம வந்து கல்லுப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணுவோம். எதுக்குன்னா செதில் வந்து அங்கங்கே ஒட்டி இருக்கிறோம். இதுக்கு வந்து அதுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி பெரிய மீனுக்கு அது தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம வந்து இன்னொரு தண்ணி வந்து 2 தடவை ஊற்றிட்டு நல்லா நம்ம இப்படி வாஷ் பண்ணி அது கழுவி விட்டாலே போதும். பாருங்கள் சூப்பராக வந்துடும். ரொம்ப இதுக்கு வந்து மஞ்சள் பொடி போட்டு நம்ம உப்பு கல்லுப்பு போட்டு தேய்ச்சி எடுக்கணும்லாம் கிடையாது. இப்படி எடுத்தாலே பாருங்கள் மீன் சூப்பரான துண்டு நம்ம கடையில் வெட்டிட்டு வந்த மாதிரியே அழகாக இருக்குது. ஊலி மீன் எப்படி கழுவுறதுன்னு ஈஸியாக பார்த்துட்டோம். உங்களுக்கு வேறு எதுவும் மீன் க்ளீன் பண்ணணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நண்டு க்ளீனிங் உங்களுக்கு எப்படி பண்ணணுன்னு தெரியணுமா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணிங்கன்னா நண்டு க்ளீனிங் அடுத்த வீடியோவில் போட்டுருவோம். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.